அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. ஒரு 20 டேஸாக வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்காக டிஷ்ஷஸ் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு டொமேட்டோ சூப், நல்லா க்ரீமி டொமேட்டோ சூப் எடுத்துக்க போகிறோம். மதியத்துக்கு புடலங்காய் கூட்டு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, பரங்கிக்காய் பொரியல், ரைஸ் தேவைப்படுறவங்க ரைஸ் வச்சுக்கலாம். இரவு உணவுக்கு டின்னர் ரெசிபீஸ்லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம தக்காளி சூப் பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு கீ விட்டுட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடியாக கட் பண்ண பூண்டு, இது நான் வதக்கிட்டுருக்கிறேன். இப்போ பூண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நல்ல முழு பூண்டு, பெரிய பூண்டு எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு பூண்டு ஒரு முழுசாக வதங்கியிருக்கணும். ஆனால் கோல்டு ப்ரௌனில் ஆக வேண்டாம், நல்லா வதங்கியிருக்கணும். ஆனியனும் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நல்ல ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் வெங்காயம் வதங்கிறோன்னு சேர்த்துட்ருக்கேன். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இது 3ஐயும் இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு தண்ணியெலாம் இல்லை, தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். இதோ தக்காளியோட பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறமா நம்ம தயிர் கடைவோம் இல்லையா, கடையும் போது மேலே நமக்கு அந்த ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வந்திருக்கும்ல, அந்த தயிரில் மேலே அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது ஒரு நல்ல ரிச்சான ஒரு சூப்பாக இருக்கும். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த சூப் தயார். வாங்க மதிய உணவுக்கு நம்ம என்ன செய்யலாங்கிறது பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். புடலங்காய் கூட்டுக்கு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து காரத்துக்கு தேவையாக ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை கெட்டியான தயிர் கூட கலந்துட்டு இதில் நம்ம கடுகு, ஜீரகம் தாளித்து கொட்டி உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவையான இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தயாராகிடும். ரொம்ப தண்ணியான தயிர் சேர்க்க வேண்டாங்க, கெட்டியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காய் அரைச்சதே தண்ணியாக இருக்கும், அதனால் கெட்டியான தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து தேவைப்பட்ட மிளகுத்தூள் சேர்த்து கலந்துட்டு தாளித்து கொட்டிடலாம். கடுகும் ஜீரகமும். இப்போ பரங்கிக்காய் பொரியலுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கிறேன். பூண்டு நல்ல ஒரு 5-6 பல் இல்லை 10 பல் அளவுக்கு பூண்டு உரித்து அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பரங்கிக்காய்ங்கிறது ரெட், அந்த ஆரஞ்சு கலர் பம்கின் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் பம்கின், அதை அது ஒன்று ஒரு கலரில் இருக்குங்க. ஒவ்வொரு சமயம் நல்ல டார்க்காக ஆரஞ்சில் இருக்கும், ஒரு சமயம் எல்லோ கலரில் இருக்கும். அந்த எல்லோ பம்கின் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதை நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வேகெல்லாம் வைக்கலைங்க, கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச இந்த பரங்கிக்காயை இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், சுவைக்கு தேவையான உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு காய் வேகிற அளவுக்கு நம்ம வச்சிடலாம். லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சுக்கலாம். இந்த பரங்கிக்காயை மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தரமோ சர்க்கரை பிரச்சனை, சர்க்கரை குறைபாடு, அதிகபட்ச குறைபாடு உள்ளவங்க கூட இதை எடுத்துக்கலாங்க.
ஆனால் அடிக்கடி எடுக்கக்கூடாது, மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது இங்கே வேகட்டும். இது தயாரானோன்னு இங்கே நம்ம வந்து புடலங்காய் கூட்டு, பாசிப்பருப்பு ஒரு 2 கைப்பிடி ஊற வச்சுருக்கேன், அதை போட்டு வேக வச்சுக்கிறேன். அது ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ண புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன். இந்த பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நுரை வரும், பொங்கி பொங்கி வழியும். அப்போ அந்த நுரைச்சி வரும்போது அந்த நுரையை நீங்கள் இப்படி எடுத்து வெளியில் போட்டுருங்க. ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்து பொங்கி பொங்கி வராது. ஸோ இப்போ புடலங்காய் சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே அதுக்கு என்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் இது கூட ரைஸ் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த புடலங்காய் கூட்டை ஒரு குழம்பு மாதிரி நினச்சி அந்த சாதத்தோடு பிசைஞ்சிட்டு பரங்கிக்காயை தொட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ பருப்பும் புடலங்காயும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம், தேவையான மிளகாய், ஜீரகம், கருப்பு உளுத்தம்பருப்பு, மல்லி, தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வெந்த புடலங்காயோடு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவையான இந்த புடலங்காய் கூட்டு தயாராகிடும். இது சாம்பாருக்கு ஈக்குவலாக இருக்குங்க. நம்ம வந்து இதை சாம்பாராகவே எடுத்துக்கலாம். ஸோ இரவுக்கு நீங்கள் டின்னர் ரெசிபீஸ்லேருந்து ஏதாவது ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி செய்துக்கோங்க. இந்த டிஷ்ஷஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.